ஜீவா சார், கத்தாத கத்தாத. இங்க என்ன சார் பண்றீங்க? போய் கதவு தர போ. சார், முதல்ல கதவை தர. வா வா. சார், சார், என்ன சார் பண்றீங்க? இதை யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, நீ என்ன நினைக்கிற அதான் முக்கியம். உன்கிட்ட பேசின அந்த திருடன் என்னையும் மீட் பண்ணி பேசினா. நமக்குள்ள இருக்கிற காதலை புரிய வச்சான். அதான் நேர காலம் பார்க்காம ஒன்று தேடி ஓடி வந்தேன். சார், எஸ் பூங்குடி, இதுக்கு மேலேயும் நான் சொல்லுவேன் நீயும், நீ சொல்லுவேன் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உன்கிட்ட நான் எந்த ஈகோவும் பார்க்க போறதில்ல. இது எதையும் நான் கௌரவப்படுத்தலாம முடியல. ஸோ ஐ லவ் யூ பூங்குடி. நீ இல்லாம இனிமே என் வாழ்க்கை இல்லை. சார், நான் இனிமே உனக்கு சார் இல்ல, இப்போ உன் லவர். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட். நீ என்ன லவ்னு கூப்பிட, இல்ல செல்லமா ஹனின்னு கூப்பிடு, இல்ல டேய் ஜீவான் கூட கூப்பிடு. சார், இன்னில இருந்து ஒரு ரூல், என்ன நீ சாருன்னு கூப்பிட்டா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். சார், நீ இப்ப ரூல்ஸை மீறிட்ட, அதனால நீ இப்ப எனக்கு ஒரு உம்மா கொடுக்கணும். சார், ஒண்ணு இல்ல ரெண்டு. இப்ப நீயா தரியா இல்ல நானா எடுத்துக்கவா? ஐ கான்ட் வெயிட். கம் ஆன், கம் ஆன், சார், கம் ஆன், வேணாம் சார். கம் ஆன் பூங்குடி. வேணாம் சார். ச்சே, கனவா? ஐயோ, ஒருவேளை ஜீவா சாரா? நீயா புள்ள? ஏப்ல, உனக்கு நான் சொல்லிட்டு தானே போனேன் பக்கத்து ரூம்ல நோட்ஸ் எடுக்க போறேன்னு. போறவே கதை சாத்தி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க. என்னமா இங்க யாரு? நான் திரும்பவும் வருவேன். கதை சாத்திராத, புரியுதா? பூங்குடி, உனக்கு என்ன புள்ள ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? பூங்குடி, ஹாய். என்னம்மா அப்படி பாக்குற? நான் தான் உன் மனசாட்சி வந்திருக்கேன். மனசாட்சியா? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? சொல்றேம்மா, வா வந்து என் பக்கத்துல உட்காரு. வா, கம்.
கண்ணை மூடிக்கிட்டு தூங்கினாலும் நான் தூங்குறதே இல்ல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ மனசுல தோணுனதை பேசாம மௌனமா இருந்தாலும் நான் அதுகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு சொல்ற? நான் சொல்றத கேளுன்னு சொல்றேன். என் ஆசைய தீர்த்து வைன்னு சொல்றேம்மா. யாரோ ஒரு திருடன் அவன் உன் முகத்தை பார்த்த உடனே நீ லவ் பண்றேன்னு சொல்றான். உன் மனசாட்சினா எனக்கு தெரியாதா? நீ மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்த முடியாது. நீ ஜீவாவ இல்ல 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 உன் பாஷையிலேயே சொன்னா, ஜீவா சார நீ எவ்ளோ லவ் பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? இதெல்லாம் அவருக்கு கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடி. இப்பெல்லாம் நான் அவரை நினைக்கிறதே இல்ல. ஆமா, இத நான் ஒத்துக்கிறேன். நீ அவரை நினைக்கிறதே இல்ல. ஏன்னா நீ அவரை மறந்தாதானே புதுசா நினைக்கிறதுக்கு. இல்ல இல்ல இல்ல, நீ எத்தனை இல்ல சொன்னாலும் உன் உதடு மட்டும்தான் சொல்லுது. ஆனா மனசுக்குள்ள அவரை தான் நினைச்சிட்டு இருக்க. அது உன்னைய விட எனக்கு தான் அதிகமா தெரியும். இன்னொருத்திக்கு நிச்சயம் பண்ணவர, இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறவர நேசிக்கிறது தப்பு இல்லையா? அது எப்படிமா தப்பாகும்? எந்த ஆம்பளையும் பார்த்து உருவாகாத ஃபீலிங் உனக்கு அவரை பார்த்த உடனே வந்துருச்சு. இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா தப்பாயிடும்னு ரகசியமா உனக்குள்ளே வச்சுக்கிட்ட. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அவ்வளவு ஏன், தீபிகாவுக்கு தோஷம் இருக்கு. அதுக்கான முழு பரிகாரமும் நிறைவேறணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு கல்யாணம் நடந்தா என்ன ஆகும்? அதனால ஜீவாவுக்கோ அவரோட குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்ய போற? நீ பார்வதி குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டு அமைதியா இருக்க. ஆனா அதுவே ஆபத்தாயிடுச்சுன்னா, ஜீவா குடும்பத்துக்கு நடக்க கூடாதது எதுவும் நடந்துருச்சுன்னா, நீ தேவையில்லாம என்ன குழப்பிட்டு இருக்க. நீ கன்ஃபியூஸ் ஆனாலும் ஆகாட்டியும் நான் அவரை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீ பயம் காட்டுற மாதிரி ஜீவா சார் குடும்பத்துக்கு எதுவுமே வராது. நான் கும்பிடுற அந்த கடவுள் கண்டிப்பா அந்த குடும்பத்தை காப்பாத்துவாரு. இங்கிருந்து போ. இதுக்கு மேல உன்னோட இஷ்டம். பாய். சாமி, உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஜீவா சார் விஷயத்தில் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நான் அமைதியாக இருக்கணும்னாலும் என் மனசாட்சி கேட்கவே மாட்டேங்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தூக்கத்தில் கூட ஜீவா சார் முகம்தான் முன்னாடி வந்து நிற்குது. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட வந்து சொல்கிறேன்னு பார்க்குறியா? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்த உன்கிட்ட தானே சொல்ல முடியும். நீயும் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்ட. இப்போ உன்கிட்ட வெறும் கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு போறதுக்கு நான் வரல. என் மனசுல இனி ஜீவா சாரோட நினைப்பே வராம தடுப்பேன்னு நீ எனக்கு ஒரு நம்பிக்கையை தரணும். ஜீவா சார் கல்யாணம் தீபிகாவோட சிறப்பா நடக்கணும்னு ஒரு உறுதி வேணும். அதான் உன்கிட்ட வந்தேன். இப்போ உன் சன்னதியில சகப்பு பூவையும் மஞ்சள் பூவையும் ஒரு பேப்பர்ல மடிச்சு குலுக்கி போட போறேன். சகப்பு பூ வந்ததுன்னா நீ என் மனசுல ஜீவா சாரை பத்தி நினைப்பே வர விட மாட்ட. என் மனசை அமைதியாக்கிட்டேன்னு அர்த்தம். மஞ்சப்பூ வந்துச்சுன்னா என் கோரிக்கையை நீ ஏத்துக்கலன்னு அர்த்தம். தயவு செஞ்சு சகப்பு பூவையே வர வச்சிருப்பா.
நீயே வேண்டிக்கிட்டு நீயே எடுக்கிறத விட இன்னொருத்தங்க எடுத்து கொடுத்தா நல்லது தானே? இந்தா பிரிச்சு பாரு. நீ வேண்டிக்கிட்டதை சாமி கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாரு. நான் யாரை நினைக்க கூடாதுன்னு சொல்றேனோ நீ அவர் கையாலேயே எடுத்து கொடுக்க வைக்கிற. நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? சரி, பூவாவது நான் நினைச்ச மாதிரி கொடுத்துருக்கேன்னு பாப்போம். ஏன் இப்படி பண்ற? எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விட்டுருவேன்னு பார்த்தா ஏன் இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? அவருக்கு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அவர் நினைப்பு மனசுல வர்றது தப்பு இல்லையா? அவரை நான் மறக்கணும்னு வேண்டுனா நீ அவரை மறக்கவே முடியாதுன்னு பதில் சொல்லியிருக்க. இது வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் துணையா இருந்த நீ இந்த விஷயத்துல மட்டும் வினையா வந்து நிக்கிறியே. உன் கூட நான் சண்டை. எப்ப இந்த விஷயத்த சுமூகமா முடிச்சு வைக்கிறியோ அது வரைக்கும் நான் உன்னை தேடியே வரமாட்டேன். என்ன பெரிய லீல பண்றதா நினைப்பா? அவரோட நினைப்பே என் மனசுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருந்தா அவரையே என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துற. அம்மா பிரசாதம் எடுத்துங்க. அம்மா பிரசாதம் வாங்கிக்கோங்க. சாமி, அவர் கூப்பிட்டாரு, நீ தான் கவனிக்கல. இந்தா குங்குமம் எடுத்துக்கோ.
இப்பதான் அந்த குங்குமத்துக்கே அழகு வந்திருக்கு. அப்பனே முருகா, எனக்கு எப்படியாவது மாறிய உசார் பண்ணி கொடு. ஏய் பூங்குடி, எது? ஆ, மச்சான். டேய் மச்சான், என்னடா என்ன நடக்குது? பூங்குடி உள்ள இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுனாலதான் என்ன வெளியே அவசர அவசரமா கைட்டு விட்டு வந்தியா? ச்சே, அப்படிலாம் இல்லடா. ஓ, அவ இருக்கான்றது தெரியாமலே இவ்வளவு வேகமா வந்திருக்கே. அப்ப தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வேகமா வந்திருப்ப? டேய், இது கோயில்டா. ஓ, கோயிலுங்கிறது உனக்கு இப்பதான் தெரியுதா? ஏண்டா டேய், உள்ள வரும்போது நீ அவளை பார்த்தேடா ஒரு பார்வை. நீ அவளை பார்க்க, அவ உன்னை பார்க்க, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நான் பார்க்க. வேற லெவல்டா, வேற லெவல். டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. என்னடா ஒண்ணும் இல்ல? யார நம்ப சொல்ற? அங்க தீபிகாவுக்கு நிச்சயம் பண்ணிட்டு மோதிரம்லாம் மாத்திட்டு இங்க பூங்குடிக்கு குங்குமம் குத்துனுக்கிறியா நீ? பிளடி ராஸ்கோல் ஆஃப் தி இந்தியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். டேய், இது மட்டும் உங்க வீட்டுக்கோ இல்ல தீபிகா வீட்டுக்கோ தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஊதிடுவாங்க. டேய், சும்மா பயமுறுத்தாதடா. நான் பயமுத்தல மச்சி, உண்மையதான் சொல்றேன். நீ உன் மனசுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சிருக்க. முருகன் வள்ளி தேவானிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீயும் தீபிகாவையும் பூங்குடியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்க. அதுக்கு தானடா நீ கோயிலுக்கே வந்திருக்க. டேய், நீ வேற புதுசா குட்டையை குழப்பாத. ஓ, அப்ப ஏற்கனவே குட்டை குழம்பி போய் தான் கிடக்கா? வா போலாம். என்ன மச்சான், ரொம்ப அமைதியாவே வந்துருக்குற? இல்ல, எனக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியலடா மச்சி. இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல மச்சான். ஒரு குவார்டர் கிடைச்சா போறோம். எது வேணாலும் எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் தெளிவா சொல்லலாம். டேய், இப்பதான் கோயில்ல இருந்து வரோம். ஓ, கோயில இருந்து வரல, அப்ப நாளைக்கு வச்சுக்கலாமா? என்னடா மச்சான், இதுக்கே அப்படி ஆழ்த்துக்கிற? ஏன் மச்சான், தீபிகாவை பார்க்கணும் போல இருக்க? அதெல்லாம் இல்லடா, பார்க்கவே வேண்டான்னு தோணுதுடா. டேய், ஓ மை காட், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அதைத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னேன். தீபிகா ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணவே பிடிக்கலடா. நேர்ல பார்த்தா கூட பேச பிடிக்க மாட்டேங்குது. ஆனா அதே நேரத்துல பூங்குடியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. அவ கூட பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவளை பிரிஞ்சு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குதா மச்சான். டேய் 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 அப்பா, என்னடா இப்படி ஒரு குட்டை தூக்கி போடுற? தப்புடா, கண்ணத்துல போடு. இதெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வர ஃபீலிங்டா. உனக்கேண்டா இப்ப வருதே?